ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறோம். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே ரெடியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டில் வந்து பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் இல்லை, நாளைக்கு வந்து பால் காய்ச்சி ஃபங்க்ஷன். அதனால் நம்ம இன்றைக்கி நைட்டே போக போகிறோம் அக்கா வீட்டுக்கு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 மணி போல் ஆகுது. பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங்னு பஸ்ஸு வரல. ஒரு வழியாக பஸ்ஸு வந்துடுச்சு. நம்ம ஊருக்கு வந்து 7 மணிக்கு பஸ்ஸு வரும். அது வந்து நாங்கள் குறிஞ்சிப்பாடி வந்துவிட்டோம். குறிஞ்சிப்பாடி வந்த உடனே அந்த குதிரை இருந்துச்சு பார்த்திங்க. அது பார்த்தோன்னா பாப்பா ஃபஸ்ட்டு சிரித்தா, அதுக்கப்புறம் அது கிட்டே வந்தோன்னா பயந்துட்டா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு வந்து நம்ம நடந்து போகணும். அக்கா வீடு வந்து குறிஞ்சிப்பாடியில் வந்து ராஜீவ் காந்தி நகர் ரயில்வே கேட் அந்தாண்ட தாண்டி போகணுமே. இப்போ அங்கே தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அம்மா வந்து தலையில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அக்கா பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்காண்டி அம்மா பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாத்திரம் தான் அம்மா தலையில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோமே. நடந்து போயிட்டுருக்கோம். யாரார் வந்து பார்த்திங்கன்னா, நான், அம்மா, பாப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு ஒரு பாட்டி. அது வந்து மாமாவுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ். அக்கா வீட்டுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ். அதனால் அவங்களுமே வந்திருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம மட்டும் இது வந்து கடத்தெரு உள்ளே போகிறோம். நிஜமாக அந்த கடத்தெருவுக்குலாம் வந்து நான் கரெக்டாக 2 வருஷம் போல் ஆக போகுது. அப்பா இறந்தப்போ கடத்தெருவுக்குள்ளே வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கடத்தெருவுக்குள்ளார அதோட நான் இப்போ தான் வரேன். கரெக்டாக 2 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களே, எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா, குறிஞ்சிப்பாடியில் காந்தி சிலை இருக்குல்ல, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பொருட்கள் வாங்கணும். எங்கள் அத்தையுமே வந்துட்டாங்க. எங்கள் அத்தை வந்து முன்னாடியே அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அத்தையுமே நடந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் பக்கத்தில் தான். என்னென்ன வாங்க வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமி படம் வாங்கணுமா, அதுக்கப்புறம் கலசம் சொல்லுவாங்கள்ல, சொம்பு. அது வந்து அம்மா ஒன்று தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து 3 வேணுமா. அதனால் சாமி படம், இந்த கலசம் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை, ஏன்னா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அம்மா வந்து தனியாக எடுக்கக்கூடாதுன்னு அப்பா இல்லைல்ல, அதனால் அம்மா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அத்தை தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தை வந்து சாமி படம்லாம் எடுத்துட்டாங்க. சாமி படம் வந்து அந்தாண்ட அந்த அண்ணா வந்து பேக் பண்ணிட்டுருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சொம்பெல்லாம் வச்சு அவங்களே கட்டி போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தை பேசிகிட்டு இருந்தாங்க, மாமா பொண்ணு கல்யாணம் வருதில்ல, இங்கேயே சாமான்லாம் நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லி, எல்லா பொருட்கள்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் அத்தைக்கு. ஏன்னா அக்கா கல்யாணம் 2 பேருக்குமே இங்கே தான் வந்து ஜாமான்லாம் எடுத்தாங்களே அம்மா அப்பா. அத்தைக்கு ரொம்ப தெரிஞ்ச கடை இந்த கடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு என்னென்ன ஜாமான் வேணுமோ அது எல்லாமே வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுமே காசும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். பாப்பா வந்து அங்கே கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாலே. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவளை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படியும் ஆடிட்டு இருக்காளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணிக்கடைக்கு வந்துவிட்டோம். துணிக்கடைக்கு எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல பாப்பாவுக்கு. அம்மா தாய் வீட்டு சீர் கொடுக்கணும்ல, அதனால் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மா வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி இருந்துச்சு. பாப்பா கண்ணாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நான் வச்சு கொஞ்சமாக அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாரீ கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து சாரீ தான் எடுத்திருந்தாங்க. அக்கா வீட்டுக்காருக்கு வந்து அம்மா காசு கொடுத்துட்டாங்க, அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பசங்களுக்கும் அக்காவுக்கு மட்டும் தான் அம்மா ட்ரெஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குமரன் சில்க்ஸு. குறிஞ்சிப்பாடி இருக்கிறவங்க தெரியும்னு நினைக்கிறேன், மற்ற ஊருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எப்போனாவது ஒன் டைம் தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போவோம். நம்ம வந்து வழக்கமாக ட்ரெஸ் எடுக்க போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து சின்ன பிள்ளை இருக்கக்குள்ள வடலூரில் லக்ஷ்மி கடை இருக்கும், அங்கே தான் நாங்கள் போவோமே. அதுக்கப்புறம் அம்மா ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அம்மாவும் அத்தையும். இப்போ எங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா, பழங்கள் வாங்கணும். ஏன்னா பூஜைக்கு வச்சு படைக்கணும்ல, அதனால் வாழைப்பழம், ஆப்பிள் எல்லா பழத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அத்தை வந்து அம்மா வந்து எப்படின்னு சொல்லிட்டாலும் வச்சுக்கி, அவங்க ஒரு ரேட் சொன்னால் அந்த ரேட்டுக்கே காசு கொடுத்துருவாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி எப்படி பேசி வாங்க தெரியாது. ஆனால் அத்தை வந்து எப்படி எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சரி அத்தை வந்து முன்னாடி நிற்பாங்க. ஆனால் அத்தை தான் எல்லாத்துக்குமே அத்தை தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க, அத்தை நல்லா வாயும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அத்தை தான் கொஞ்சம் ரேட் எல்லாமே பேசி அதுக்கப்புறம் கேட்டாங்க. அவங்க ஒரு பழம் வைக்கிறதுக்காட்டி அத்தை 100 கேள்வி கேட்டாங்க. அதான் அந்த பழம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாங்கணும்ல, அது அந்த கடையில் இல்லை, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இந்த கடையில் பூ, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் அது எல்லாமே வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம போய் உட்காந்துருக்க போகிறோம். ஆட்டோக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பூக்கடையில் பூ வாங்கினோம்ல, அந்த பூவை வச்சு பாப்பாவுக்கு கொடுத்தாங்களே பூவு, எனக்கு தள்ள வச்சு சொல்லி கொடுத்தாங்களே. இவளை பார்த்தோன்னே தம்பியான்னு கேட்டாங்க. மூஞ்சி பார்த்தா இவளுக்கு தம்பி மாதிரி இருக்கானான்னு தெரியல. யாரை பார்த்தாலும் தம்பின்னு தான்றாங்க, பாப்பான்னு சொல்லி கூப்பிடவே மாட்டுறாங்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பூ வச்சு விட்டோம். திரும்பி எடுத்து போட்டாலே அம்மா சொன்னாங்க பின்னாடி வச்சு விடு, பின்னாடி வச்சா அவள் எடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை எடுத்து நான் பின்னாடி வச்சு விட்டேன். ஆனால் பின்னாடியும் கண்டுபிடிச்சிட்டாலே. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபோட்டோவுக்கும் போஸ் கொடுக்கல, ஒரு வீடியோவுக்கும் போஸ் கொடுக்க மாட்றாளே. எனக்கும் ரொம்ப ஆசை பாப்பாவுக்கு இந்த சைடும் திண்டு மாதிரி போடுவாங்கள்ல, அந்த சிண்டு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் பூ வைக்கணும் ரொம்ப ஆசை. அவளுக்கு தான் முடி இல்லையே, பாப்பாவுக்கு பிறந்ததுலேருந்து முடி இவ்வளோ தான், எனக்கு முடியே இல்லை. ஒரு வேளை மொட்டை அடித்தா முடி வளருமா என்னான்னு தெரியல. நம்ம ஒரிசாவுக்கு போய் தான் பிறந்த முடி எடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரக்குள்ள கரெக்டாக ஒரு 8:30 மணி போல் இருக்குமே. எல்லாம் பொருட்கள் வாங்கிட்டு வந்து அதிகாலை. இந்த வீடியோ நான் எடுக்கல, அக்கா ஃபோனில் எடுத்தா. அப்போலாம் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் வரல, பாப்பா ரொம்ப தூங்கலை. காலைல கரெக்டான டைம் வந்து பாப்பா எழுந்திரிச்சிட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அக்கா வீடியோ எடுத்தா, அவள் ஃபோன்லேருந்து நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் என்னோடய அக்கா மாமா. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பெரிய அக்காவை பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டுக்காரை பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ எல்லாம் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் வீடியோ தான் வரும். அதுக்கப்புறம் அந்த பூஜைலாம் அது எனக்கு சரியாக தெரியல. அவங்க எல்லாம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காலைல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அக்கா வந்து வீட்டுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்தேன். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு, புளி, மிளகாய், சர்க்கரை அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோவும் தெரியாது. சரி, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வெளியிலேருந்து வீட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கோம். ரொம்ப சின்ன வீடு தான் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாலாம் இல்லை. இப்போதைக்கு இது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அக்கா பொண்ணு சொன்ன, அம்மா என்னையும் காட்டுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு தான். இது வந்து குட்டி கிச்சன். இங்கே தான் பால்லாம் நைட்டு காய்ச்சினாங்களே. இவ்வளோ தான் உள்ளார ஒரு 3 ரூம் போல் கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கடை வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்களா. எங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. அக்கா பழைய வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தாங்களா, அந்த வீட்டில் எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஏன்னா வரவங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து டிஃபன் ஹோட்டலில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தது, நேற்று நைட்டு சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டுலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி விளக்கி வச்சுட்டு ரொம்ப வேலை இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரத்துக்கு நாங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சொந்தக்காரங்க நிறையா எங்களால் மீட் பண்ண முடியல, வேலையாக இருந்ததுனால எல்லாம் வந்துட்டு உடனே போயிட்டாங்க. எனக்கு நிறைய முகூர்த்த நாள், அதனால் அவங்கவுங்களுக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா பிரியாணி கடை போட்டிருக்காங்கன்னு சொன்னால வடலூரில். அதுக்கப்புறம் அந்த அக்காவுமே வந்திருந்தாங்க, உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் அக்கா கடை எங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வடலூரில் தான் அக்கா கடை இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நானும் பெரிய அக்கா பொண்ணு, அம்மா, பாப்பா நாங்கள் மட்டும்தான் ஊருக்கு போகிறோம். அவங்க ரிலேட்டிவ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா அவங்க மாமா பொண்ணு கல்யாணம் வருது, நமக்கு கொஞ்சம் கோல்டுலாம் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அம்மாவும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அக்கா ஊர் வந்து மறுபடியும் எங்கே இருக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி நகர், வேலுப்பாலம் பக்கத்தில் குறிஞ்சிப்பாட்டுக்கு தான். இது வந்து ரயில்வே கேட்டு தாண்டி இருக்கணும். தஷ்மிதா அக்கா பொண்ணு அங்கே பார்த்துட்டு எனக்கு கத்துற, அம்மா அங்கே பாருமா ட்ரெயின் இருக்குது, என்ன ட்ரெயினில் கூப்பிட்டு போமான்னு கத்திட்டு இருந்தேன். சரி வா, நான் அவன் ட்ரெயினில் போகலை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். பார்த்தீங்களா, பாப்பா, நானும் இந்த பக்கம் தஷ்மிதா, நாங்கள் 3 பேரும் உட்காந்துட்டோம். அம்மா அக்கா வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அக்காவும் தஷ்மிதாவும் வந்து இப்போ இறங்கிடுவாங்க. இவங்க வந்து அக்கா மாமியார் இவங்களுமே வந்திருந்தாங்க. இவங்க வந்து குறிஞ்சிப்பாளையம் முன்னாடி வந்துட்டாங்க. குறிஞ்சிப்பாடிக்கு நாங்கள் பின்னாடி கொஞ்சம் நடந்து வந்தோம். அவங்க வண்டியில் அனுப்பிச்சி விட்டு காலையில் வந்துட்டு கொஞ்சம் வேலை விஷயமா அவங்களும் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அப்புறம் அக்கா வந்து பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பாய் காமிச்சா. என்னோடய 2வது அக்கா வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை, அதுவும் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் புதுப்பேட்டைன்ற ஊர் தான் 2வது அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2வது அக்கா தான் குறிஞ்சிப்பாடி, ஃபஸ்ட் அக்கா வந்து மேலே புதுப்பேட்டை. ஓகே.